சைவத்தின் கடவுள் தொன்மம் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் பணி என்ற தலைப்பை பற்றி பேசுவதற்கு முன் இந்த உரை பக்தி நோக்கிலோ ஆன்மீக நோக்கிலோ அமையாமல் ஒரு ஆராய்ச்சி நோக்கில் ஒரு அகாடமிக் டிஸ்கஷனாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் சற்று ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நான் பொறுப்பு அல்ல என்று சொல்வது தான் இந்த பொறுப்பு வரையறை. முதலில் இந்த தலைப்பில் சைவத்தின் கடவுள் தொன்மம், தொன்மம் என்பது என்ன என்பதை முதலில் புரிந்து கொண்டால்தான் இந்த தலைப்பில் என்ன அடங்கும் என்பதும் புரியும். தொன்மம் என்பது அடிப்படையில் தொன்மையானது, தொன்மையான ஒரு கருத்து கரு, ஒரு தொன்மையான கருத்து கரு தான் தொன்மம். தொன்மையான கருத்து கருவாக உருவாகி காலப்போக்கில் அதை சுற்றி பல விஷயங்களும் புனையப்படுகின்றன. புனையப்படும்போது புனைவு என்பதே கற்பனைதான் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆனால் கருத்து கரு கற்பனை அல்ல. அந்த கரு ஒரு உண்மையான ஒரு கருத்து. அதை சுற்றி காலந்தோறும் புனையப்படும் பல விஷயங்கள், அது வரலாற்று சம்பந்தமாக இருக்கலாம், காலத்தை பொறுத்து அமையலாம், சூழ்நிலையை பொறுத்து அமையலாம், மக்கள் தேவையை பொறுத்து அமையலாம். இப்படியெல்லாம் அமையும் போது அந்த கருத்து கருவோடு பல கதைகள் சேர்கின்றன. கதைகள் மட்டுமல்லாமல் சில உருவகங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன, சில பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாம் சேர்க்கப்படுகின்றன. இதில் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவைதான் அந்த தொன்மம். அதை நாம் முதலில் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அடிப்படையில் அது ஒரு கதை. அடிப்படையில் கதை என்னும் போது கற்பனைக்கு அதிகமான ஒரு இடம் உண்டு. இருந்தாலும் கரு உண்மை, ஒரு கருத்து உண்மை அதில் இருக்கிறது. அந்த கருத்து உண்மை என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் அந்த தொன்மங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட இந்த தொன்மங்களில் மதம் சம்பந்தப்பட்டு, கடவுள் சம்பந்தப்பட்ட கொள்கைகள் இவையே மிகுந்து காணப்படும். நாம் இங்கு பேசப்போவதும் அதை பற்றி தான். இதில் கடவுள் தொன்மமும் ஒரு அங்கம். இந்த கடவுள் தொன்மம் என்பது கடவுள் பற்றிய கருத்து, அதை பற்றிய கதைகள். அந்த கதைகளை நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கால தேவையை பொறுத்து உள்ளது. கால தேவை என்பது மட்டுமல்லாமல் பண்பாட்டு தேவைகள், சமூக தேவைகள், இவற்றையும் நாம் மனத்தில் கொண்டுதான் அந்த தொன்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்னு ஒரு வார்த்தை இங்கே சேர்த்துருக்கேன். நம்ம தலைப்பில் அப்படி இல்லை, சைவத்தின் கடவுள் தொன்மம் தான் இருக்குது. ஸோ தமிழ் சைவத்தின் கடவுள் தொன்மத்தை முதல்ல பார்க்கலாம். தமிழ் சைவத்தின் கடவுள் தொன்மம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது சங்க இலக்கியங்கள் தான். நான் ஏன் இதை முதல்ல அப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக இப்போ சைவத்தின் கடவுள் தொன்மம் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோன்னா வேத காலத்துலேருந்து தான் பேசணும். இப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம சைவத்தை பற்றி பேசும்போது வேத ஆகமங்கள்லேயே ஆரம்பிச்சிட்ருக்கோம். தமிழை ஒரு இரண்டாவது இடத்துக்கு தள்ளி விடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து சென்ற ஒரு கருத்தரங்கத்தில் ஜீவானந்தம் சொன்னார். அவர் இப்போ மத்தியானம் தான் வருவார்னு நினைக்கிறேன்.
அது மாதிரி நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. அந்த அந்த நோக்கத்தில் தான் நம்மளுடைய தமிழ் சைவம் அப்படிங்கிறது எதுக்காக சேர்த்துக்கிட்ட அந்த வார்த்தை அப்படின்னா, நம்மளுடைய சங்க காலத்திலிருந்து நமக்கு தெரிஞ்ச சங்க காலம்தான் தமிழ் வரலாற்று. அப்பொழுதிருந்து கடவுள் துன்பம் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் தமிழ் சங்க இலக்கியங்களில் கடவுளுடைய பெயர் சொல்லப்படவில்லை. அவருடைய தன்மைகள் தான் பெரும்பாலும் சொல்லப்படுகின்றன. அல்லது தன்மைகள் என்னும்போது அவருடைய குணநலன்களாக இருக்கலாம், வீரதீர செயல்களாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், அவை தான் சொல்லப்படுகின்றன. அதனால தான் அந்த பெயர் ஆராய்ச்சியில் போவாங்க. எப்படி அந்த பெயர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முருகன் அப்படின்னா சேய்னா யாருடைய சேய்? கொற்றவை சேய், சிவபெருமான் சேய். அது சேய்க்கு என்ன தொடர்பு? எதனால் அந்த சேய் குழந்தை எப்படி இந்த மகவு அப்படிங்கிற ஒரு தொன்மம் எதை குறிக்கிறது என்றால், இரண்டு விஷயங்கள். ஒன்று ஒரு கண்டினியூட்டி, தொடர்ச்சியை குறிக்கிறது. இன்னொன்று ஒரு புதுமையை குறிக்கிறது. அந்த புதுமை காலத்தின் கட்டாயத்தால் வந்திருக்கலாம். இந்த முருகன் என்ற ஒரு தொன்மத்தை பல பேர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அதில் தி மெனி ஃபேஸஸ் ஆஃப் முருகன் என்ற ஒரு புத்தகம் கூட வெளியே வந்திருக்கிறது. அதில் இந்த மகன் பற்றிய தொன்மம் எப்படி இருக்கிறது, மகவு பற்றிய தொன்மம் எப்படி இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இந்த தொடர்ச்சியையும் ஒரு புதுமையையும் குறிக்கிறது. அந்த காலகட்டத்தில் எப்படி அந்த தொன்மம் உருப்பெற்றது என்று பேசும்போது, இது தெற்கிலிருந்து போய் வடக்கில் சேர்ந்திருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு கருத்தை அது சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் ஒரு பேரரசு நிறுவப்படும் போது அதற்கு ஒரு வீரனான ஒரு தெய்வம் தேவைப்படுகிறான். ஆகவே முன்பு இருந்த சிவனோடு தொடர்புபடுத்தி அந்த வீரமான ஒரு கடவுளை அங்கு இணைக்கிறார்கள். அதனால்தான் புராணங்களில் அந்த முருகன் தொன்மம் இணைந்து வளர்கின்றது. இதிகாசத்திலும் அப்படிதான் அது புகுத்தப்படுகிறது என்று ஒரு கருத்து. அதுதான் நம்முடைய சேய் என்ற ஒரு வார்த்தைக்காக அந்த கருத்தை நான் சொன்னேன். அடுத்து நாம் வேத காலத்தில் பார்த்தோம் என்றால், வேதத்தில் பல கடவுள்கள் கூறப்படுகின்றனர். வேதத்தில் எத்தனை கடவுள் கூறப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய ஆராய்ச்சிக்கு அளவே இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு எண் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பொதுவாக 33 கடவுள் இருந்ததாக கூறுகிறார்கள் வேத காலத்தில். ரிக்வேதத்திலே பார்த்தோமானால் 31 கடவுள்களும் 23 துணை தெய்வங்களும் கூறப்பட்டிருக்கின்றன. இதில் அதிக எண்ணிக்கையில், அதிக பாடல்களில் வரக்கூடிய கடவுள் என்று பார்த்தோமானால் முதல் 3 இடங்கள், டாப் 3 யார் வரா அப்படின்னா இந்திரன். அதுக்கப்புறம் மற்ற கடவுளர்கள் வருகிறார்கள். அந்த இதில் சிவன் எங்கு வருகிறார்? சிவன் எங்கு வருகிறார் என்றால் 4 இடத்தில் வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். சிவன் ருத்ரன், சிவனாக வரல, ருத்ரனாக வர்றார். தனியாக 4 இடத்திலும்
மற்றவரோடு சேர்ந்து 1-2 இடங்களிலும் வருகிறார்கள். அதைவிட குறைவாகவே விஷ்ணு வருகிறார். இது இந்த வேதகால கடவுள் தொன்மம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஆகம காலத்தில் பார்த்தோம் என்றால், ஆகம காலத்தில் சிவபெருமான் தான் பரம்பொருளாக வருகிறார். அவருடைய பல திருக்கோலங்களும் அதில் இணைகின்றன. குறிப்பாக சதாசிவம் என்ற ஒரு தொன்மம் அப்பொழுதுதான் ஆகம காலத்தில் தான் உருவாகிறது. அதுக்கு அடுத்து புராண காலத்துக்கு வந்தோம் என்றால், 18 புராணங்கள் என்பது பொதுவான ஒரு கணக்கு. அதில் பெரும்பாலான அந்த புராணங்கள் காலத்தில் கடவுள் தொன்மம் எப்படி இருக்கிறது என்றால், 3 கடவுள் திரிமூர்த்திகள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், மகேஸ்வரன். நீங்கள் அவங்க வட இந்தியாவில் எப்பவும் போனீங்கன்னா அவங்க பிரம்மா, விஷ்ணு, மகேஷ்னு தான் சொல்கிறாங்க. ருத்ரனோ சிவனோ சொல்கிறது கிடையாது. சார், நமக்கு 2 விதமாகவும் சொல்கிறோம். நம்ம பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனோ, பிரம்மா, விஷ்ணு, சிவனோ ஏதோ சொல்கிறோம். அந்த திருமூர்த்திகள், மும்மூர்த்திகள், அந்த 3 கடவுள் தொன்மம் தான் புராண காலத்தில் வருது. ஆனால் அந்த 18 புராணத்தில் பெரும்பாலான புராணங்கள் சிவனை முன்னிறுத்தி அமைந்த புராணங்கள். பேரை வச்சு நம்ம பார்க்கணும். கூர்ம புராணம் அப்படின்னு ஒரு புராணம். ஆனால் அது என்ன புராணம்? சிவனை பற்றி புராணம். அதே போல் மச்ச புராணம், அதுலேயும் சிவனை பற்றி அதை நீங்கள் சிவனை பற்றிய புராணமாக தான் அதை கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் சிவனை பற்றி பாடக்கூடிய 3 முக்கியமான புராணங்கள் என்று நாம் பார்க்க போனால், ஸ்காந்தம் என்று சொல்லக்கூடிய கந்த புராணம். அந்த பேர் கந்தன், ஆனால் பேசு பொருள் சிவன். அந்த கடவுள் தொன்மம் எப்படி உருமாறுகிறது அப்படிங்கிறத அதில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி தனியாக நம்ம பெரிய டிஸ்கஷன் கூட பண்ணலாம். அதுக்கான இடம் இது கிடையாது. அதே மாதிரி அடுத்து லிங்க புராணம், சிவபுராணம். இதெல்லாம் முக்கியமான ஒரு சிவனை பற்றி கூறக்கூடிய புராணங்கள். அந்த தொன்மங்கள்லாம் அங்கே தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்கு நமக்கு கடவுள் பற்றிய தொன்மங்கள் சைவ கடவுள் தொன்மம் என்று நாம் பேசினோமானால், அந்த புராண காலத்து தொன்மங்களை வச்சு தான் நாம் பேசுகிறோம். அவருடைய வீரதீர செயல்கள், அருள் செயல்கள், இவையெல்லாம் அங்கு பேசப்படுகின்றன. அதே போல வழிபாட்டு முறைகள், விரதங்கள், தீர்த்த யாத்திரைகள், இந்த மாதிரி புது புது தொன்மங்கள் எல்லாம் புராண காலத்தில் தான் வருது. கடவுள் சம்பந்தப்பட்ட தொன்மங்கள் எல்லாம் புராண காலத்தில் தான் வருது. அதை தான் நாம் இன்றைக்கும் பெரும்பாலும் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லலாம். அந்த புராண காலத்தை பற்றி பாம்பன் சுவாமிகளும் பேசுகிறார். அதாவது வேதத்தை குறித்த வியாசம், அந்த புத்தகத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. புராணங்கள் ஒன்றோடு ஒன்று வேறுபட்டு, ஒரு புராணம் ஒரு மாதிரி சொல்லும், இன்னொரு புராணம் ஒரு மாதிரி சொல்லும். அந்த வேறுபட்டு இருக்கின்றன. அதில் வர்ற நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நம்ப முடியாமல் இருக்குது. ஆகையினால் அதை எல்லாரும் கேலி பண்ணுறாங்க. இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது கேள்வி. அதாவது நான் ஒரு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். அந்த நடை வேறு மாதிரி இருக்கும். அதன் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி.
அந்த வேதத்தை குறித்த வியாசத்தில் 12வது கேள்வி, அது அந்த புத்தகமே ஒரு கேள்வி பதில் மாதிரி தான் இருக்கும், அமைப்பில் தான் இருக்கும். அதுக்கு பாம்பன் சுவாமிகள் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, உலகத் தோற்றம் எப்பொழுது நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. அது பற்றி இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. உலகத் தோற்றம் அந்த ஆரம்பத்திலேயே வேதமும் வந்துவிட்டது. அப்போ தோன்றிய அந்த வேதம் எந்த காலத்திலும் மாறுபடாத தன்மை கொண்டது. ஆனால் காலப்போக்கில் ஒருவர் கையிலிருந்து இன்னொரு கைக்கு அது மாறும்போது, செவி வழியாகவோ அல்லது உரை வழியாகவோ எழுதும் போதோ பலவிதமான மாறுபாடுகள் அதில் ஏற்பட்டுவிட்டன. அதே போல்தான் புராணங்களும். இப்போ புராணங்களுக்குள்ள வேறுபாடு இருந்தால் அதை நம்ம வேத ஆகமங்களை வச்சு புரிஞ்சுக்கணும். ஆகவே ஆகமங்களும் வேதமும் வேதாந்தங்களும் புராணங்களுக்கு பிரமாணமாக இருக்கும் அப்படிங்கிறார். அதே போல் வேதாந்த உபநிடதங்கள் ஒன்றோடு ஒன்று மாறுபடின் வேத ஆகமங்கள் பிரமாணமாக இருக்கும். அதனால்தான் புராணங்கள் புராணங்களுடைய ஆதாரத்தை 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று லட்சியார்த்தம், இன்னொன்று வாட்சியார்த்தம் அப்படிங்கிறார். இந்த லட்சியார்த்தம் என்பது ஒரு தத்துவ விளக்கம், வாட்சியார்த்தம் என்பது ஒரு தத்துவமல்லாத ஒரு விளக்கம். இந்த வாட்சியார்த்தத்தை புராணங்கள் சொல்லும்போது பஞ்சலட்சணம் அப்படிங்கிற ஒரு 5 அங்கங்கள் வைத்து இந்த புராணங்கள் பேசும். அதையும் அவர் பட்டியலிடுறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரிதை, அதாவது அந்த வரலாற்று தலைவருடைய பாரம்பரியம், பிரபஞ்ச தோற்றம். முதலாவது இந்த வரலாற்று தலைவருடைய பாரம்பரியத்தை பற்றி பேசுகிறது. இரண்டாவது பிரபஞ்ச தோற்றம் பற்றி பேசுவது. மூன்றாவது பிரபஞ்ச நாசம் அப்படின்னு இவர் கூறார், அதாவது பிரபஞ்ச மறு உற்பத்தி பற்றி பேசுறது. அப்புறம் மனுக்களுடைய அரசாட்சி என்பது 4வது, மனு வம்ச வரலாறு என்பது 5வது. இதுதான் புராணங்கள்லேயே இந்த பஞ்சலட்சணம் பேசப்பட்டிருக்கு. இந்த 5 உறுப்புகளும் இருப்பது தான், இதை விளக்குறது தான் இந்த வாட்சியார்த்தம் அப்படிங்கிறது. ஸோ புராணங்களும், அவர் பாம்பன் சுவாமிகள் சொல்லணும்னா, புராணங்களும் ஸ்ருதிகளுக்கு முரணான பொருளை கூறினால் ஸ்ருதி வழி அவற்றுக்கு உண்மையான பொருளை காண வேண்டும் அப்படிங்கிறார். ஸ்ருதிங்கிறது வேதம். அதை விடுத்து புராணங்களை வெறும் கதை என்று கூறி கற்காமல் விட்டுவிடக்கூடாது. அப்படி விடுவோர் புராண சாரம் எத்தகையது என்று அறியக்கூடிய அறிவு திறன் இல்லாதவர் ஆவார் அப்படிங்கிறார். இதில் அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மூவர் முதலிகளும் மாணிக்கவாசக சுவாமிகளும் நக்கீரரும் அருணகிரிநாதரும் புராண சரிதங்கள் பற்றி பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய பாடல்கள் தான் புராணங்கள் நிறைய வருது. ஆகவே புராணங்கள் வேதம் போல் பிரமாணமாகும் அப்படின்னு சொல்கிறார். இது இந்த கடவுள் தொன்மத்துடைய இன்னொரு நீட்சி. அதை அந்த பாரம்பரியத்தை பாம்பன் சுவாமிகளும் பின்பற்றுறார். இப்போ இன்றைக்கு நாம் அந்த
தொன்மங்களை புரிந்து கொள்ளும்போது 3 வகையாக, அதாவது நான் கரு அப்படின்னு சொன்னேன், அந்த கரு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 விதமான முறைகளில் அதை தெரிந்து கொள்ளலாம். அந்த கருத்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா 3 விதம் பற்றி இருக்கலாம். ஒன்று, இந்த மெட்டாஃபிசிக்கல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புலன் கடந்த பொருள், அதுதான் இந்த தத்துவார்த்தம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொன்று சமய கட்டமைப்பு பற்றி. சமய கட்டமைப்பு என்றால் அந்த கோயில், சம்பிரதாயம், சடங்குகள், அதை பற்றி. அடுத்தது சமய வாழ்வியல் அல்லது ஒழுக்கம். ஸோ இந்த தொன்மம் எதை பற்றியெல்லாம் சொல்லும், தொன்மத்தினுடைய ஒரு ஆராய்ச்சியில் நம்ம போனோம்னா அது அடிநாதகமாக இருக்கக்கூடியது ஒரு தத்துவமோ அல்லது ஒரு சமய கட்டமைப்புங்கிறது. இப்போ ஒரு தொன்மம் பேசும் பொருள் குருவுடைய முக்கியத்துவத்தை குறிப்பதாக கூட இருக்கலாம். அது நம்ம யோசித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதான் அந்த சமய கட்டமைப்பில் அது வரும். அதே போல் ஒழுக்கம், என்ன ஒழுக்கம் கூறப்படுகிறது, சமய ஒழுக்கம் எப்படி கூறப்படுகிறது, வாழ்வியல் ஒழுக்கம் எப்படி கூறப்படுகிறது, அந்த தொன்மம் எதை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது இந்த புராண காலத்தை தொடர்ந்து நாம் பார்த்தோமானால் திருமுறை காலத்தில் சொல்ல வேண்டாம். 12 திருமுறையில் 3 தேவாரத்தில் புராண கருத்துக்கள் இடம்பெறாத தேவாரமே கிடையாது. எல்லா தேவாரத்துலேயும் புராண கருத்துக்கள் வருது. ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் கூட ஒரு பதிகத்தில் வரலாம். ஆனால் பார்த்தோம்னா சில புராண தொன்மங்கள் தான் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அது நான் சரியாக கணக்கு போட்டு பார்க்கல. அது பொதுவாக எனக்கு தோராயமாக என்ன தோணும், ஒரு 20-30 தொன்மங்கள் தான் அப்படி இருக்கும். அதாவது தொன்மங்கள்ங்கும்போது அந்த புராண கதைகள் அதுதான் இருக்கும் அப்படின்னு தோணுது. அடுத்து திருவாசகத்தில் தொன்மங்கள் மிக அதிகம். நம்ம முதல் 7 திருமுறையை விட 8ஆம் திருமுறையில் தொன்மங்கள் அதிகம். அதுவும் கீர்த்தி திருவகவல், அந்த ஒரு திருவகவல்லே நமக்கு நிறைய தொன்மங்கள் காணப்படுகின்றன. பெரும்பாலானவை திருவிளையாடல் புராணத்திலிருந்து வந்த தொன்மங்கள். அந்த தொன்மங்களை நம்ம மேலெழுந்த வாரியாக பார்த்து பொருள் சொல்லிக்கொண்டு போனால் தான் அந்த நகைப்புக்கு இடமாகும். அதை தான் நாம் என்ன உண்மையில் அந்த தொன்மம் சொல்ல வருது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதுக்கு அப்புறம் திருமூலர் அந்த ஆராய்ச்சியை பண்ணுறார். அதுதான் முப்புறம் எரித்தனர் என்பவர்கள் மூடர், முப்புறமாவது மும்மல காரியம் அப்படின்லாம் சொல்கிறார். அந்த ஆராய்ச்சியில் அவர் பண்ணுறார். அந்த மாதிரி சில பாடல்களை திருமந்திரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் தொன்மங்களை மிக அதிகமாக திருமுறைகளில் காண வேண்டும்னா நமக்கு பெரிய புராணம் தான். பெரிய புராணத்தில் இல்லாத தொன்மம் இல்லை. அதாவது எல்லா விதமான தொன்மங்களும் அது இருக்குது. அதை பற்றி நாம் ப்ராப்பராக ஒரு ஆராய்ச்சி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நோக்கத்தில் இதுதான் அந்த சைவ கடவுள் தொன்மம் ஒரு வரலாற்று பார்வையில் நம்ம பார்த்தோம். இதில் பாம்பன் சுவாமிகள் அவருடைய நூல்கள் எல்லாவற்றையும் பற்றியெல்லாம் நம்ம இந்த ஒரு காலகட்டத்தில் பேச முடியாது. நான் 2 நூல்களை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு பேசலாம் என்று இருக்கிறேன். ஒன்று அட்டாட்ட விக்கிரக லீலை, அதாவது அஷ்டாஷ்ட விக்கிரக லீலை. இன்னொன்று சைவ சமய சரபம். இப்போ ரெண்டுமே ஒரு விதத்தில் ஒரு முரண்பாடான புத்தகங்கள் தான். இந்த அஷ்டாஷ்ட விக்கிரக லீலை முதல்ல அதுதான் கொஞ்சம் ஈஸியான விஷயம். அது எப்படின்னா,
அதில் அஷ்டாஷ்டம் அப்படிங்கிறது 64 64 தொன்மங்கள் அதில் கூறப்படுகிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முழு முதல்வனான சிவபெருமான் கொண்ட அருள் திருமேனிகள் 64, அவற்றை தொகுத்து கூறுவது இது. அது என்னென்ன அப்படின்னா, அந்த 64 இப்போ சொல்ல முடியாதுன்னா, சந்திரசேகரம், அர்த்தநாரீஸ்வரம், சக்கர பிரதானம், தட்சிணாமூர்த்தம், லிங்கம், இந்த மாதிரி ஒன்றையும் சொல்கிறார். இது ஏன் இந்த மாதிரி எதுக்கு ஒரு 64 உருவங்களை கொண்டார் அப்படின்னா, அவருடைய இதெல்லாம் ஒரு திருவிளையாட்டாக தான் அந்த உருவத்தை ஏற்றுக்கொண்டார். தன் பெருமையை உயிர்கள் உணரும் பொருட்டு இதை செய்தார் அப்படிங்கிறார். இப்போ இந்த 64 பாட்டை எப்படி அமைச்சிருக்கு? இது வந்து செய்யுள். இந்த அஷ்டாஷ்ட விக்கிரக லீலை வந்து செய்யுள் நூல், சைவ சமய சரமம் ஒரு உரைநடை நூல். இந்த அஷ்டாஷ்ட விக்கிரக லீலை இதில் இந்த 64ஐயும் பட்டியல் போடுறார். வெறும் பட்டியலால் தான் வருது. அதில் அந்த பட்டியலில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம இப்போ சொன்ன அந்த சந்திரசேகரம், அர்த்தநாரீஸ்வரம், அதனால் நமக்கு பொதுவாக தெரிஞ்சது தான். அந்த மாதிரி இருக்குது. அதில் முன்ன நம்ம பேசின அந்த மும்மூர்த்தி பற்றியும் வருது. எப்படி வருதுன்னா, 2 திரிமூர்த்தி முப்பாதம் அப்படின்னு ஒரு இந்த 64ல் 1 திரிமூர்த்தி முப்பாதம். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3ம் இணைந்து 3 கால்கள் கொண்ட ஒரு உருவம். இது ஒரு தொன்மம். இன்னொன்று வெறுவரும் ஏகபாத திருவுரு அப்படிங்கிறார். ஏகபாத திருவுரு ஒரே பாதம் கொண்டது அந்த திருவுருவம். இது வந்து ஒரு திருவடியை கொண்டு பிரம்மா விஷ்ணுவை தன்னுள் அடக்கி கொண்டுள்ள ஒரு தொன்மம். இது வந்து சிறப்புக்காக அந்த புராணத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய மும்மூர்த்திகள் கான்செப்டோடு ஒட்டி இருக்கிறதுக்காக நான் சொன்னேன். அதே மாதிரி கடவுள் ஆடிய நடனம் 3 வகையான நடனத்தையும் சொல்கிறார். காளியோடு ஆடிய நடனம், ஐந்தொழில் நிகழும்படி ஆடும் நடனம், ஆழகால நஞ்சுண்டு மாலையில் ஆடிய நடனம். இந்த 3 நடனங்களை பற்றியும் இதில் சொல்கிறார். இந்த 64ல் இதுவும் இருக்குது. அறக்கருணை, மரக்கருணை, அருள் கருணை, இந்த எல்லாத்தையுமே அதில் பேசுகிறார் அவர். இதை வந்து ஒரு இந்த இது எல்லாமே சிவபெருமான் தான். அங்கே முருகன் இல்லை. இப்போ நம்ம படிச்சுட்டே வரும்போது எல்லாம் அங்கே சிவபெருமான் பற்றிய தொன்மங்களாக தான் இருக்குது. தொன்மங்களின் ஒரு தொகுப்பு தான் சிவபெருமான் திருவிழாளர்களை பாடி சொல்கிறார். எப்படி பாம்பன் சுவாமி இப்படி பேசுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போது முடிவில் வந்து அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, அத்தகைய முருகனாகிய நீ, அதாவது இப்படியெல்லாம் சிவபெருமான் செஞ்ச அந்த திருவிளையாடலாம் அதெல்லாம் செஞ்சவன் சிவமனாக இருந்தாலும் நீ தான், முருகன் தான் செஞ்ச அப்படின்னு முடிச்சிடுறாரு. அத்தகைய முருகனாகிய நீ என்னை ஆட்கொள்ளும் பொருட்டு என் உள்ளமாகிய தாமரை மலரில் எழுந்தருள்வாயாக அப்படின்னு முடிகிறார். அது முடிச்சுட்டு கடைசியில் அந்த முருகனை போற்றி ஒரு பாட்டு, ஒரு லிஸ்ட் என்ன சொல்கிறார், முருகனை என்னென்னவாலாம் சொல்கிறார் அப்படின்னா, மந்திர நாயக, தந்திர நாயக, மங்கள நாயக, ஓம்மய, தவரீஸ்வர, பரம், குஹேஸ்வர, வசன மனாதீத, வரத, கிருபாகர, குமர, பராபர, வரைவரு ஷாட்குண்ய வஸ்து என் அற்புத சத்திய வித்தக, மரணமொடு அயனமிலா வானவ, ஞான நவோமணியே, திருமால் அயன் அரியவோர் மாமலையின் பெயரால் குருநாத என் மருள் தொரும் மாமுனியே அப்படின்னு முடிக்கிறார்.
அருணகிரிநாதருக்கு இணைக்கிறார். அங்கே அருணகிரி திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்ததையும் இணைச்சி திருமால் அயன் அறியாவோர் மாமலையின் பெயர் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் நம்மளை இந்த இணைப்பு வந்து நம்ம அடுத்தது இந்த சைவ சமய சரபத்துக்கு கொண்டு போகுது. இந்த பின்னத்தூர் என்பது சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கு வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் நிறைய ஒரு சச்சரவு இருந்த காலகட்டம். இந்த நூலை வந்து அவர் ஒரு 4 பிரிவாக பிரிச்சிருக்கிறார். அந்த 4 பிரிவில் முதல் பிரிவில் சித்ரோத்வ புண்டரம் அப்படிங்கிறது, அந்த புண்டரம்ங்கிறது குறியீடு, ஊர்த்வ அப்படிங்கிறது நெடுஞ்சான்லாம் இருக்கக்கூடிய இது. இப்போ நம்ம சைவர்கள் திருநீரை ஒரு கிடையாக பூசிக்கிறோம், வைணவர்கள் நெடுஞ்சானாக பூசிக்கிறாங்க அவங்களுடைய குறியீட்டை. அதுதான் ஊர்த்வ புண்டரம் அப்படிங்கிறது. அதை பற்றி தான் முதல் அந்த ஒரு முதல் பார்ட்டில் பேசுகிறார். அது வந்து அதை எப்படி அவர் மறுக்கிறார், அதை வைணவர்கள் பூசிக்கக்கூடாது, அது வைணவருடைய அடையாளமே கிடையாது, வைணவருக்கு அடையாளமும் திருநீர் தான் அப்படின்னு சொல்கிறார் அவர். அது ஏன் வைணவருக்கு அடையாளம் கிடையாது அப்படின்னா, அது வேதோக்தம் இல்லை, அதாவது வேதத்தில் அதுக்கான ஒரு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறார். அதுக்கு பல சான்றுகள் கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல் அதில் வேறுபாடு இருக்குது. ஒருத்தர் ஒரு மாதிரி போட்டுக்கிறாங்க, இன்னொருத்தர் வேறு மாதிரி பூசிக்கிறாங்க. அவர்களுடைய அந்த குறியீட்டையை தென்கலை ஒரு மாதிரி, வடக்கில் ஒரு மாதிரி, மத்துவர்களெல்லாம் பூசிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இவங்க தென்கலை குரு பிரபாவத்திலேருந்து ஒரு வடகலையை திட்டி இருக்கக்கூடிய மேற்கோள்லாம் காட்டுறார், வடகலையில் இருக்கக்கூடியதெல்லாம் தென்கலைக்கு எதிராக காட்டுறார். இந்த மாதிரி அந்த மேற்கோள் அதுலேருந்து காட்டுறார் அவர். இல்லை, அதாவது இதுக்கு இப்போ ஒரு சம்பந்தமில்லாத ஒரு விஷயம், ஆனாலும் மறைமுக தொடர்புள்ள ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது வைணவராக இருந்தாலும் சைவமாக இருந்தாலும் இந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது, அவர்கள் மதத்தை பற்றி இழிவாக பேசுகிறாங்க. அதாவது தென்கலை வடகலை பற்றியும், வடகலை தென்கலையும் பற்றியும் பேசுகிறது அவங்களுடைய குரு பிரபாவத்திலே இருக்குது. அதெல்லாம் எடுத்து சொல்கிறார். இப்போ இதெல்லாம் சொல்லும்போது அந்த காலகட்டத்தில், அப்புறமா பிற்காலத்தில் இந்த புராணங்களெல்லாம் கேலி பண்ணி பெரியார் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார், நீங்களே இப்படி பேசிக்கிறீங்க, உங்கள் மதத்துக்குள்ளேயே ஒருத்தர் வந்து இன்னொரு புராணத்தை கிண்டல் பண்ணுறாரு, ஒரு தொன்மத்தை இன்னொரு தொன்மத்தையும் கிண்டல் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பேசும்போது இந்து மதம் அழியாது அப்படின்னு சொல்கிற நீங்கள், நான் பேசும்போது மட்டும் அதே தான் பேசுகிறேன், நான் புதுசாக ஒன்றும் பேசல, அவங்க என்ன பேசுனாங்களோ அதே தான் பேசுகிறேன், அப்போ மட்டும் இந்து மதம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறீங்க. அதாவது இது இந்த மாதிரி ஒரு விவாதங்கள் அப்படி ஒரு பேச்சுக்கு இடம் கொடுக்கும் வகையில் அமைகின்றது அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன் இதை. அது முதல் பாகம். அதுக்கு அடுத்த பாகத்தில் இதோபதேசம் அப்படிங்கிறார். இதோபதேசம் ஒரு நல்வழி, என்னென்ன பண்ணணும், சைவர்கள் அவங்க வைணவர்களோட சேரவே கூடாது, அவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது, அவங்க கோயிலெலாம் கட்டக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இதோபதேசம் அப்படின்னு பண்ணுறார். அதுக்கு அடுத்தது அவங்க ஆச்சாரிய பிரபாவம் பற்றி பேசுகிறார். அந்த ஆச்சாரியர்கள்லாம் ஒவ்வொரு ஆச்சாரியராக எடுத்துக்கிறார், அவங்கள பற்றிலாம் எல்லாரையும் பற்றி ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுறார். 4வதாக வந்து கைவல்ய காண்டம் அப்படின்னு. கைவல்யம்ங்கிறது முத்தி. எது முத்தியை கொடுக்கும் அப்படின்னா, சைவம் மட்டும்தான் முத்தியை கொடுக்கும், சிவன் மட்டும்தான் கொடுப்பார் அப்படின்னு. இங்கேயும் வந்து அவர் சிவனை தான் பேசுகிறார்.
ஆனால் கடைசியில் முடிக்கும்போது ஓம் சுப்பிரமணியம் ஓம் சுப்பிரமணியம் ஓம் சுப்பிரமணியம் முடிச்சிடறார். இதில் இந்த கடவுள் தொன்மம் பாம்பான் சுவாமிகள் இதுலேருந்து நமக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர் சிவனுக்கும் முருகனுக்கும் ஒரு வேறுபாட்டை பார்க்கல, ரெண்டையும் ஒன்றா தான் பார்க்குறார். ஆகையினால்தான் அவர் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறேன். இந்த அட்டை படத்திற்கான படத்தினை வரைந்து தந்த தேவன் அவர்களுக்கு நன்றி கூறி, அடுத்தது நூல் பெறுபவர்கள் வரிசையில் வழக்குரைஞர் மதிப்பிற்குரிய திருமலை அவர்களை அந்த நூல் பெற்றுக்கொள்ளுமாறும், மதிப்பிற்குரிய நாகர்கோயிலிருந்து வந்து இங்கே நம்முடைய அனைத்து விழாக்களையும் சிறப்பிக்கின்ற எழிலரசு வேளாண் துறை அதிகாரி அவர்களையும் அழைக்கின்றேன். இந்த தொன்மத்தை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. தொன்மம் பின்னாடி படிமமாக மாறும். இப்போ மிகப்பெரிய படிமம் இன்றைக்கி இந்தியாவில் சமய படிமம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதிசங்கரர் படிமம் தான் மிகப்பெரிய படிமம். அது சின்ன துண்டு போட்டாவாக இருந்தாலும் சரி, பெரிய சிலையாக இருந்தாலும் சரி, அதை சொன்னாலே உங்களுக்கு சனாதனம் அல்லது இந்தியாவினுடைய இந்து அப்படிங்கிற அடையாளம் அப்படின்னுடைய தலைமை அந்த மாதிரி பார்க்குறோம்ல, அதான் தொன்மம். தொன்மம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து பேசுகிறது ஒரு வகை. அது எப்படி தொன்மம் ஆக்கப்பட்டது, அதிலிருந்து படிமம், அப்புறம் குறியீடாக மாறும். இதெல்லாம் நமக்கு அப்துல் ரஹ்மான் முனைவர் பட்டம் வாங்கினது அதில் தான் வாங்கினார். இப்போ எதுக்கு இதை சொன்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கடவுளை இன்றைக்கும் எங்ககிட்ட ஒரு மாணவர் படித்தாங்க. நான் அடிக்கடி முருகனை பற்றி பேசும்போது அவங்களுக்கு கோபம் வரும், இன்னும் சிவபெருமானை விட்டு இவர் முருகனை பேசுகிறாருன்னு. இந்த நிலையில் நீங்கள் கடவுளுங்கிறவர் கடை வச்சுக்கிட்டு இருக்கிறவரா? நம்ம அகராதியில் இப்படி எழுதணும், கடவுள் என்பவர் கடை வைத்து கொண்டிருப்பவர். நீங்கள் கேட்குறத கொடுக்குறவர், அதனால் அது கடை வைத்து கொண்டிருக்கிற அப்படி எழுதினா தான் கடவுளுக்கான விளக்கம் சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா விளக்கம் தப்பாக இருக்கும். நீ எந்த கடையில் போனால் எதை வாங்கலாம்? அதுக்காக நான் போனதோடையே சொன்னேன், எத்தனை கடவுள் இருக்கிறாங்கன்னு கோர்ட்டில் ஒரு லிஸ்ட்டை வாங்கி நம்ம போட்டுடணும். இல்லைன்னா புதுசு புதுசாக கடவுள் வராரு. சவரபேஸ்வரர் ஒரு நாளைக்கு வராரு, சிங்கிள் யாத்திரை வருவார், சங்கிமுங்கி வராரு, முகிவிங்கி வராரு, யார் யாரோ கடவுளாக வாரம் வராங்க. அதனால் இத்தனை கடவுள் தான் கோர்ட்டில் ஒரு ஆர்டரை வாங்கி நாம் கோயிலில் வச்சு இதுக்கு மேலே கடவுளை யாரும் உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு. புரியுதா? அதுதான் கடவுள் தொன்மத்தில் இருக்கிற மிகப்பெரிய எச்சரிக்கை. அப்போ கடவுளாக வர்றது அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குல்ல, அப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஏன் இப்படி முடிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் முடிவு காட்டுறதுக்கு சைவத்திலேயே ஆராய்ச்சி பண்ணவர் தான் திருமூலர். புராணத்தை நீ அதை புரிஞ்சிக்கிற விதம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி கொடுத்து அவர் பாட்டு எழுதுகிறார். வீரட்டத்துக்கு தான் அதை தொகுத்து கொடுக்குறார். அதுக்கப்புறம் அதோமுக தரிசனம்னு ஒன்று எழுதுகிறார். கடவுள் நீ உருவமாக பார்க்காத, எது கொடுக்குதுன்னு பாரு. இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு திட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்தியாவோட முடியாது. ஏன்னா உலக ஒப்பந்தம்லாம் தான் அதை முடிவு பண்ணுது. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிறீங்கன்னா அதை முடிவு பண்ணுறது இன்றைக்கி உலக ஒப்பந்தம் தான் முடிவு பண்ணுது. அது உங்களுக்கே தெரியாது. பிரச்சனை வரும்போது தான் தெரியும், சம்பளம் வரலைங்கிறப்ப தான் ஓ நம்ம சம்பளத்தை யார் தடுக்கிறா அப்படின்னு அப்போ தெரியும். எது தடுக்குது அப்போன்னு தெரியும். அதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எந்த அந்த கட்டமைப்பின் கீழ் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் அதை புரிஞ்சிக்கிற ஒரு முறை. அதே மாதிரி ஊரில் எல்லா தெய்வமும் கொடுக்குது, கடன் வாங்கி கொடுக்குதா அதுங்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது யாருக்கு தெரியுது? கொடுக்குதா இல்லை கொடுக்குற மாதிரி தெரியுதா? அதுதான் வடிவேல் சொல்லுவார் ஒரு படத்தில். அவர் தான் இதை அழகாக டீல் பண்ணார். ஒரு பிச்சைக்காரன் ஐயா காசு கொடுங்கன்னு கேட்பான்.
இப்போ அவனுக்கு 10 ரூபா கொடும்பார். ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும்னு உடனே அந்த 10 ரூபாய்க்கு பாட்டு பாடுவான். அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுன்னுவார். அப்புறம் ஐயா உங்கள் குலம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், நீங்கள் கோடீஸ்வரனா, அவனுக்கு அந்த சொத்தை எழுதி வேடாம்பார். அவன் எதுவுமே கொடுக்க மாட்டான். ஐயா நீ சொல்கிறடா நான் நல்லா இருக்கணுன்ட்டு, அதுமாதிரி நான் 4 வார்த்தை சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி கடவுள் கொடுக்குதா இல்லையான்னு எத்தனை பேர் டெஸ்ட் பண்ணீங்க? அதுக்கு ஒரு பிடி வேணும். கடவுளை கொடுக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதை கொடுத்தவர் திருஞான சம்பந்தர். முத கொடுத்து ஆகணும் அப்படின்னு எழுதி வாங்கினவர் திருஞான சம்பந்தர். நீ எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ தொலைஞ்சி போ, ஆனால் என் பேரை சொல்லி கேட்குறவனு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு எழுதுனவர் பாம்பன் சுவாமிகள். என்னை நம்பினவர் தள்ளே, என்னை தள்ளினும் என்னை நம்பினவர் தள்ளே அப்படின்னு எழுதுறார். இது சரியான்னு நீங்கள் டெஸ்ட் பார்க்கணும். நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு நடந்த மாதிரி ஏமாற்றிக்க கூடாது. சாமி கொடுக்கல, சாமி இல்லைன்னு முதல்ல சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் சாமி எப்போ கொடுக்குதுன்னு கேட்டால், உங்கள் செல்வாக்கு, செல்வம், அதிகாரம், கையில் அதிகாரம் இருக்கும், அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டுருக்கும். செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் 3லையும் நீங்கள் வாழணும். அது முடியலங்கிறப்ப தான் கடவுள் தெரியும். அதுக்கு நடுவில் விதி வேலை செய்யும். அந்த மாதிரி காலத்தில் நீங்கள் பாம்பன் சாமியை முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் இங்கே நாம் நிறைய பேருடைய அனுபவம். அதில் தான் கடவுளை பற்றி முடிவு பண்ணுறோம். இப்போ ஆனால் ரகசிய வியாபாரம் நிறைய உண்டு. ஒன்றும் இல்லை, இந்த ஊரில் ஒருத்தவங்க குறி சொல்கிறாங்க, அவங்களே அதை தீர்க்க மாட்டாங்க, அவங்க ஒரு ஊருக்கு போக சொல்லுவாங்க. அப்போது இந்த ரூட்டெல்லாம் யார் போட்டு கொடுக்குறது? ஏன் போட்டு கொடுக்குறாங்க? நடக்குமா நடக்காதா? உங்களுக்கு வாழ்க்கை மேலேயே நம்பிக்கை இல்லை, அப்புறம் ஊர் பூரா திரிஞ்சு தான் ஆகணும். அப்போ வரலாறு என்பது எதை வாய்மையாக்குகிறது அப்படிங்கிறது தான் கடவுள் தொன்மத்தை புரிந்து கொள்ளுகிற நிலை. அதனால் நாம் அந்த வரலாற்றில் முருகனை பற்றி சும்மாலாம் பேசலை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இவர் சிவன் இவர் முருகன்னு யார் சொன்னது? இப்போ ஆடுறது கூத்தாண்டவர். ஆடுறது யாருன்னா கூத்தாண்டவர்னா நடராஜர். கூத்தன்னு பேர் நடராஜருக்கு. கூத்தாடுறது யார்? தான் கூத்து ஆடுறாரு. ஆடுறது யார்? அவர் பேர் தான் நடராஜர். அப்போ என்ன அர்த்தம்? பேர் இல்லாமல் தானே ஆடுறாரு. கூத்தாண்டவன்னா பேர் இல்லாதவன் தானே அர்த்தம். அவருக்கு ஒரு பேர் வைக்கிறப்போ சிக்கல் வருது. இல்லை அது குகன்னா யாருன்னா எனக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் அங்கே ஆடுறாருங்கிறாரு அவர் பாம்பன் சாமி. அப்போ சிவன்னு பேர் வச்சா எவன் பார்த்தான்? அப்போ யார் பார்த்தது? எனக்குள்ளே இருக்கிறவன் அம்மா அங்கே இருக்கிறாரு, அகமும் புறமும். அதுதான் தகராலய ரகசியம் அப்படிங்கிறார். அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள், வெளியில் இருக்கிற கடவுள், இந்த இணைப்பு வர்றது, இதில் தான் கடவுள் தொன்மத்தை பற்றிய ஒரு விரிவான அனுபவமும் வரலாறும் பாம்பன் சுவாமிகளால் பல வகைகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. விஷயம் என்னன்னா முரண் கிடையாது. இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மூதேவி, பேய், இந்த ரெண்டையும் திருவள்ளுவர் பேசியிருக்கிறார். அப்போ என்ன ஆவி உலகத்தை ஆராய்ச்சியாக பண்ணார் திருவள்ளுவர்? இல்லை மூதேவியை பற்றி ஏன் பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட ஒரு வழக்கு இருக்கும். மக்கள்கிட்ட இருக்கிற வழக்கை எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது உதாரணம். அப்போ உதாரணத்தை சொல்கிறதுனாலே நீங்கள் என்ன பண்ண முடியாது? திருவள்ளுவர் அதை ஒத்துக்கிட்டாரு, அவர் ஆய்வு உலகத்தோட பேசினார்னு எழுதக்கூடாது. இன்றைக்கி என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் காவியம் போடலாம், ஆவியம் போடலாம் அவரை. இல்லை திருவள்ளுவர் கூட நீங்கள் பேசி கீசி எதை வேணாலும் வியாபாரம் பண்ணலாம், அதில் பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இது யாருக்காக செய்யப்படுகிறது அப்படிங்கிறதான் பிரச்சனை. ஏன் அதை கையில் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம கடவுளை அனுபவிச்சுட்டு தனியாக உட்காந்துட்டு நம்ம போகல. இந்த மக்களுக்கு அந்த உண்மையை அவர்கள் அந்த ஒழுங்குக்கு வருவதற்காக பாடுபடுகிறார்கள். அப்போ மக்களுடைய வழக்குக்குள்ளே இருக்கிற விஷயத்துக்குள்ளே ஊடுருவுறாங்க, அதான் விஷயம். ஆனால் அரசாங்கம் அப்படி பண்ணாது, மக்களை ஏமாத்துறதுக்கு கோயில் கட்டும். இது எங்கே தொடங்கு தெரியுமா? அசோகன் காலத்தில் தொடங்குது. அவர் புத்தரை மக்களுக்கு சொன்னார், ஆனால் அவர் ஆட்சி பண்ணது அர்த்த சாஸ்திரம். அவர் அர்த்த சாஸ்திரத்து படி 1/6 வரி வசூலித்தவர்.
கலகம் வராத அளவுக்கு புத்தருடைய தத்துவத்தை மக்களுக்கு கொடுக்குறார். அரசியல் வேறு, மக்கள்கிட்ட சொல்கிற விஷயம் வேறு. அதனால் அரசியல்வாதி கோயில் கட்டால் புராணம் வேணும். அதனால தான் கதை புராணமாக இருக்கும். அவர் கட்டுற கோயிலுக்கான அடித்தளத்தினுடைய தொன்ம வரலாறு வேறு, எழுதி வச்ச வரலாறு அது ஒன்று. இந்தியாவில் ஏன் எழுதுனாங்க அப்படின்னா, பொய்யை எழுதி எழுதியே உன்னை அடிமையாக்கணும். அதுக்கு ஒரு வரலாறு தனியாக இருக்குது. அப்போ உண்மையை சொல்லி எழுதுறது ஒரு வகை, பொய்யை எழுதுறது ஒரு வகை, எழுதுனது புரியாமல் எழுதுறது ஒரு வகை. அப்போ வரலாற்றில் எதையெல்லாம் எப்படி எழுதி கொடுத்தார்கள் அப்படிங்கிறத புரிய வச்சு தான் நாம் என்ன பண்ண முடியும், இதை இப்படி சொன்னாங்கன்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம அது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் மக்களுக்கு புரியணும்னு நாம் மெனக்கெட்டோம். இப்போது வேதம் சத்தியம், அதுக்கு பிறகு நீ சிந்திக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாம் ஏன் புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்றோம்? அதே பாம்பன் சாமி வேதத்தை மட்டுமே பேசலையே, அவர் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வேறெல்லாம் பேசினார். அது ஏன் பேசினார்? அது ஏன் திருஞான சம்பந்தர் அப்படி முன்னாடி பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேச்சு வேற, நடக்கிறது வேறு. பேச்சு வேறப்பா, அதை தனியாக வை. நீ வாழறதுக்கு பேசுகிற, நான் இப்போது நீ வாழறதுக்கு பேசுகிற அப்படின்னா நான் நிறைய பேசணும். அப்போ நான் நிறைய பேசினா நீ அதில் வர்ற பிரச்சனையை நீ புரிஞ்சுக்கணும். அப்போ நீ புரிஞ்சுக்கிட்டா தான் நீ நல்லா இருக்க முடியும். நான் சொல்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இது எல்லாத்தையும் புரிஞ்சிக்க வைக்கிறது தான் மிகப்பெரிய வேலை. அதுக்கு தான் நாம் இப்போ என்ன பண்ணுறோம், எளிமையாக மக்கள் மொழியில் நாம் சமயத்தை புரிய வைக்கல அப்படின்னா, மக்களை ஏமாத்துகிற சமயவாதிகள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கவனத்தோடு தான் பாம்பன் சாமிகளுடைய இந்த நிகழ்ச்சியும் நடக்கிறது. மீதி இடைவேளைக்கு பிறகு நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.